நட்சத்திர நாயகரே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே அவரே கதையை கொஞ்சம் அறிந்து வந்து சொல்லுங்களே தேவர் கதையை கொஞ்சம் அறிந்து வந்து சொல்லுங்களே தேகமுள்ள அம்பள அவர் மரபர் கூட மணிக்கொள்ள வீரமுள்ள அம்பள தேவர் மரபர் கூட மணிக்கொள்ள சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே கொஞ்சம் அறிஞ்சு வந்து சொல்லுங்களே தேவர் கதையை கொஞ்சம் அறிஞ்சு வந்து சொல்லுங்களே வீரமுள்ள அம்பள தேவர் மரபர் குல மணிப்புள்ள வீரமுள்ள அம்பள தேவர் மரபர் குல மணிப்புள்ள தேவர் சீறி வந்தா அடையும் கூட அடங்குமே தேவர் சீறி வந்தா அடையும் கூட அடங்குமே சுத்தமுள்ள ஊர் அவர் சுத்தமுள்ள அவர் முகத்தை பார்த்து மனசு பூத்து கோடி சனோ வாழ்த்துங்க சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே தேவர் கதையை கொஞ்சம் அறிஞ்சு வந்து சொல்லுங்களே தேவர் கதையை கொஞ்சம் அறிஞ்சு வந்து சொல்லுங்களே வீரமுள்ள ஆம்பள தேவர் பரவர் கூட மணிக்குள்ள வீரமுள்ள ஆம்பள தேவர் பரவர் கூட மணிக்குள்ள சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே ரொம்ப நன்றி 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 மறவாதே எல்லை நீ மறவாதே கங்கையர் கண்ணி எல்லை நீ மறவாதே 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 உன்னை மறந்தோர்க்கெல்லாம் அம்மா அம்மா உன்னை மறந்தோர்க்கெல்லாம் அம்மா உன்னை மறந்தோர் எல்லாம் உலகினில் வாழ்ந்தோர் உள்போலொரு தெய்வம் உலகினில் வேறுண்டோ உள்போலொரு தெய்வம் உலகினில் வேறுண்டோ என்னை நீ மறவாதே அங்கையர் கண்ணி என்னை நீ மறவாதே நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம் தந்து அருளும் மயவனே நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம் தந்து அருளும் மயவனே நாட்டினிலே இதை காட்டினிலே இதை
சௌபாக்கியம் பெற்று வாழ்க வளர்க வளம்பெறுக என்று சொல்லிக்கொண்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உதற்றிய ஒழுங்கு என்று வாழ்க்கைக்கு இணங்க ஒருவராகப்பட்டவன் எப்படி இருக்க வேண்டாம், கல்லாமை இல்லாமல் வாழ்க்கையில் வாழணுமா அப்படின்னாங்க தம்பி. கல்லாமை இல்லாம எப்படி வாழ்றது? வெள்ளாமையை பார்த்திருக்கான், அங்க என்ன நடக்கும்? விவசாயம் நடக்கும். ஆமா, அதே நேரத்துல குலத்தாமையை பார்த்திருப்போம், குட்டையில நடக்கும். இந்த கல்லாமைன்னு ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும், ஆனா தெரியாத மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கல்லாமைன்னு என்ன தம்பி? எண்ணன்பை எழுத்தன்பை இவர் என்று கண்ணன்பை வாழ இருக்கு. எவன் ஒருத்தர் எழுத்து அறிவு படிச்சிருக்கானோ அவன் தான் கல்லாமை உடையவன். படிப்பறிவு முக்கியம் இருக்காங்க. அப்படி படிச்சதுனாலதான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து நம்ம நாட்டுக்கு ஜனாதிபதி ஆனாரு. அதையும் தாண்டி போனோம்னா படிச்சதுனாலதான் 18 மொழிகளுக்கு பேசக்கூடிய வல்லமை படைச்சவர் தேவர் ஐயா வந்தாரு. ஏன்னா வாழ்க்கையில பெரியவங்களை பத்தியே யோசிச்சுட்டு போனோம்னா வாழ்க்கையில எப்பயுமே பெருசாதான் இருக்கும். இப்ப வந்திருக்காங்க பாத்தியா, மாமா வந்து அலெக்சாண்டர் மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாமா வந்து அலெக்சாண்டர் மாதிரி. ஏன் அலெக்சாண்டர் மாதிரி சொல்லலாம்? இருக்கிறத ஃபுல்லா எடுத்து கொடுத்துட்டு போனா அவன் பேரு அலெக்சாண்டர். ஏன்னா உலகத்தை எப்படித்தான் சுத்தி வந்தான். சுத்தி வரும்போது எல்லாத்தையும் ராஜ்யத்துல ஆளுட்டான். கட்டி ஆண்ட முன்னாடி கடைசியில் ஒருத்தங்க அலெக்சாண்டர் என்ன சொல்றாரு, நல்ல 4 மருத்துவர்கள் என்னோட பிணத்தை வந்து தூக்கிட்டு போனோம். ஏன் 4 மருத்துவர்கள்? காலம் கூப்பிட்டான்னா மருத்துவம் பார்க்க முடியாது, எவன் பார்க்க முடியாது. காலம் இருக்க பொழுதே செயல்படணும் அப்படிங்கிற காரணத்தினால. ஏன்னா மாமா என் தம்பிக்கு சொல்லணும், உன்னால் முடியும் தம்பி தம்பி நம்ம சொன்னோம்னா உன்னால் முடியும் தம்பி தம்பி, தினம் உனக்கு இருக்கும் உண்மை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, தினம் உனக்குள் இருக்கும் உண்மை நம்பி. தோளை உயர்த்து ஓடி வரும் நாட்டை எடுத்து, உன் தோளை உயர்த்து ஓடி வரும் நாட்டை எடுத்து. எதையும் முடிக்கும் இதயம் உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி. ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா. ஆகோடும் கட்டம் வேட்டின் போகும், நீ உள்ள குட்டம் மாறாதடா. கொதித்தவன் போதை வைப்பான், குடும்பத்தை நீதி வைப்பான், சில வயதி கொஞ்சம் எண்ணி பாரடா. கட்டிப்பொடி காசுடா, கதை கடை கதை கடை எழுதி போடா. இதையும் உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி. குடும்பத்தை உரிமை வைப்பான், நிலவகை நீ கொஞ்சம் எண்ணி பாரடா. உனக்கென குடும்பம் உண்டு, அது சில உயிர்கள் உண்டு, உயிர்கள் உண்டு, ஆயிரம் உயிர்கள் உண்டு. உனக்கென குடும்பம் உண்டு, அது சில உயிர்கள் உண்டு. எங்காலும் வரவாது உன்னாடு தெய்வத்தை. உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி. தினம் உனக்கு இருக்கும் உண்மை நம்பி. தோளை உயர்த்து துணி வரும் நாட்டை எடுத்து, நீ தோளை உயர்த்து துணி வரும் நாட்டை எடுத்து. அதை எதையும் முடிக்கும் இதயம் உன்னை கண்டேன். அது உனக்குள் இருக்க உண்மை நம்பி. தோன்றாம நன்று அப்படி நாம எப்படி எல்லாம் பிறக்கணும். ஒரு குழந்தையாகப்பட்டது நம்ம பார்த்தோம்னா, சரி
இப்ப ஒரு கடை வீதிக்கு போறோம் மதுரைக்குள்ள. சரி சொல்லுங்க. ஒரு 100 கேமரா இருக்கும். சரி மாப்ள, கேமரா இருக்கும். அங்க எதுக்கு போறீங்க? போறாங்க. சரி. ஆனா அந்த கேமராவை தாண்டி கொள்ளையடிக்கிறவர் இருக்காங்க, மசசாடுறவங்க இருக்காங்க. மெசேஜ் பண்றதா? ஆமா, நம்ம இதுல அப்படி எல்லாம் இருக்காங்க. அதையும் தாண்டி எப்படியெல்லாம் வாழ்க்கையை தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஆனா இந்த 100 கேமரால தப்பிச்சிருக்கான். இதே இந்த நம்ம மாதிரி கிராமத்துக்குள்ள வந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த வீதியில 2 கிளவி, அந்த வீதியில 2 கிளவி உட்கார்ந்து இருக்கும். சரி. ஈ பறந்தா கூட சொல்றேன், இத்தனை மணிக்கு தாண்டா ஈ பறந்துச்சு. அப்படிப்பட்ட கேமராக்கெல்லாம் நம்ம கிளவி கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாதனால, பெண்களுடைய சுய கட்டுப்பாடு இல்லாதனால ஆண்கள் வந்து எவ்வளவு வாழ்க்கையில கீழே இறங்கி போய்க்கிருக்கோம் பாருங்களேன். எல்லாருமே 3க்கு ஆசைப்பட்டோம். எல்லாரும் 3க்கு ஆசைப்பட்டோம். 3க்கு ஆசைப்பட்டா. எந்த 3க்கு? ஆனா சங்குக்கு யாருமே ஆசைப்படல. பத்தியா அப்படி சொல்றீங்க? ஏன்னா பிறக்கும் போது தாய்மாம சங்குல நமக்கு சேனப்பால் கொடுப்பாங்க. மாமா நீங்க கொடுத்தீங்கல்ல, என்ன பால்? சேனப்பால் சங்குல கொடுப்பாங்க. யாரு கொடுப்பாங்க? எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அது ஒரு சங்கு. அதை யாரும் நினைக்கிறது இல்ல. கல்யாணம் பண்ணும்போது ஊதுவாங்க 2வது சங்கு. அது நம்ம குலத்து மரபுல இருக்கு. அது நல்வரங்கு போடுற சங்கு. அதை பத்தி யாரும் யோசிக்க போறல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? கடைசியில சிவ சிவா அரகரான்றப்ப அந்த சங்கையும் தெரியல. ஆனா 3 மட்டும் நம்ம தேடி இருக்கோம். ஆனா 3 இழந்துட்டு எது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய 4ஐயும் சேர்த்து இந்த 3ஐயும் நம்ம கொண்டாந்தோம்னா வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருக்கலாம், எப்படி எல்லாம் போனோம்னா இன்பம் எங்க இன்பம் எங்க. அற்புதமான வளம், அழகான வளம். இந்த வளத்தை பார்க்கும் பொழுது மாமா வாழ்க்கையில மல்லிகைப்பூ தோட்டத்துக்குள்ள மல்லிகைப்பூ போலாம், அது ஒரு வாசமா இருக்கும். ஆனா வாசத்தை பாத்தீங்களா, இந்த ரோஜா பூக்கு இருக்கிற வாசத்தோட மகிமையே தனி. ரோஜா பூக்கா? ஆமா. யாருவத்துக்கு போனோம்னா அது ஒரு வாசமா இருக்கும். என்கிட்ட போயிருக்கீங்க. கல்யாணத்துக்கு போனா அது ஒரு வாசமா, பூவோட நம்ம சேர்ந்துருவோம்ல. அதே நேரத்துல பெரிய விஷயத்துக்கு போனா அதோட வாசமா இருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த ரோசா பூ எப்படி இழக்கும். இப்படி அந்த ரோசாப்பூ போல வாழ்க்கையில என்றுமே வாராதவங்க நாம குதிரையில நிறைய பேர் போயிருக்காங்க, பார்த்திருக்கோம். அப்படி போகும்போது ஒத்த கால் குதிரையோட சில நக்கலுக்கு சிலை இருக்கும். அது யாருன்னா போர்ல வெற்றி போட்டு கொஞ்சம் இடத்த பிடிச்சவங்க. சில நக்கல்ல 4 காலு கீழே நின்ற மாதிரி சிலையில உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க அகால வாரணம் வச்சவங்க. ஆனா மாமன்னர் மருது பாண்டியர் சொல்லும் போது ஒரு கர்வமா இருக்கும். மாமன்னர் மன்னர் இருக்கிற மன்னர் கண்டிப்பா. அப்படிப்பட்ட மாமன்னர் மருது பாண்டியர் போகும்பொழுது எப்படி இருக்குன்னா 2 கால் குதிரையை தூக்கி நிற்கும். என்ன காரணம்னா வீர போர்க்களத்தில் அடைஞ்சவன காலத்துல அந்த சாந்து போட்டுல சாந்து பொட்டி சலசலக்க பொட்டி கவலைய சாந்து
வாங்கய்யா. வணக்கம்யா. வந்திருக்கோம்யா. எதுக்கு வந்தீங்க? பிடிக்கிறதுக்குயா. பிடிக்க வந்தீங்க? ஆமாங்கய்யா. எதை பிடிக்க வந்தீங்க? கிடைச்சதெல்லாம் பிடிக்கிறதுங்க. ஆமா, பெரிய ஆங்கனர் செல்லிக்கட்டை பிடிக்க வந்துட்டாரு. அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. ஏன்னா அது ஒரு வட்டத்துக்குள்ள ஓடுற ஒரு விளையாட்டு. ஆனா நான் பண்ணது காடுகாரனா தாண்டி இப்ப உங்க இடத்துக்குள்ள வந்துருச்சுங்க. எங்க இடத்துக்குள்ள என்ன வந்துச்சு? அற்புதமா வான்குட்டி மாணிக்க வரலையா? வந்துருச்சே. வந்திருக்கு. நீங்க நான் பார்த்தேனே. ஐயா நான் பார்க்கலையே. நீங்க வேற வேலை பாத்துக்கிறீங்க. நீங்க வேற வேலை பார்த்துட்டு இல்ல, நான் வேலையை அதான் பாத்துட்டு வந்தேன். வேற வேலை பார்த்து மான் எங்கேயோ ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். மான் ஓடலைங்க, உங்க வனத்துக்குள்ள இருக்கு. ஐயா மான் வரலையா? நம்புங்களே. நீங்க முதல்ல நான் சொல்றதை நம்புங்க. ஏன்னா நானும் நீங்களும் அப்படி இப்படி இருந்தால் குணத்தாலும் மனத்தாலும் ஒரு இடமா. ஆகையினால நான் சொல்றது உண்மை. நான் வெள்ளிமலையில இருந்து வரேங்க. நாங்க வேலிமலைக்கு சொந்தக்காரங்க. அதாவது நீங்க வேள்விமலைக்கு சொந்தக்காரங்க, நான் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். இங்க மொத்த கொம்பு, நாங்க ரெட்ட கொம்பு. ஆமாங்க. பிரச்சனை அது இல்லைங்க. கொம்புக்கு கொம்பு முதல்ல நல்லா இருக்கு. ஆமா, நான் வேட்டைக்குன்னு வரலங்க. பாரு, நான் மேல இருக்கிறேன். பூச்சி இதெல்லாம் கடிக்கும், விஷ சிந்துகள்லாம் நிறைய இருக்கும். உங்க இடத்துல அற்புதமான மூலிகை எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஐயா இங்க வைத்தியநாதன் இருக்காரியா? எங்க அப்பா சொல்லி விட்டாரு, அங்க போனா தீராத வியாதியால தீரும்டா, தண்ணி எடுத்து பருகினாலே ஆயுள் கொடும்டாரு. அது வாசி மூலிகை பறிக்க வந்த நக்கல் இந்த மாலை பாத்துங்க. சில துஷ்ட மிருகங்களும் அதை விரட்டி போச்சுங்க. அதுட்ட இருந்து காப்பாத்தணும் விரட்டி வந்த நேரத்துல இது உள்ள போயிடுச்சுங்க. நாங்க நிற்கிறீங்க, நீங்க தடுத்து நிறுத்தி வாட்டிப்பீங்க. வைத்தியநாதன் யாருன்னா எங்க அப்பா முருக பெருமான. ஆமாங்க. அங்க பழனிக்கு போனோம்னா சரிங்க, தீராத நோய் கூட தீருமா? ஆமாங்க. ஏன் தீராத நோயெல்லாம் தீர்றதுக்கு காரணம் அதோட சிலையோட மகிமைங்க. நவபாசத்தால செய்யப்பட்ட. ஏன்னா 9 விஷயங்களை உருவாக்கி அதுல ஒரு மருந்து கண்டுபிடிச்ச அற்புதமான சித்தர்கள் வாழ்ந்த பூமிங்க. அப்படிப்பட்ட பூமிக்கு போனோம்னாலே ஆகையினாலதானங்க அன்னைக்கு பாதியை காணோம். பரவாயில்ல. மனம் இருக்கிறவங்க எப்படி வாழலாம், குணம் இருக்கிறவங்க முருகப்பெருமான் நினைச்சாலே கோடி கோடி இன்பங்கள்லாம் பெரும் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க பழனிக்கு போனா ஆண்டி குளத்தை தாண்டா பாக்கணும்னு. ஆமாங்க. ஆனா ஆண்டி குளத்தை பார்த்தாலும் வேண்டியதை தருபவர் பழனி ஆண்டவர். மனம் முதல்ல கதறி கேட்கறீங்க. அவர்கிட்ட கெஞ்சி கேட்டா எதுவும் நடக்காதுன்னு நமக்கே தெரியும். அதாட்டியம் அன்புக்கு மட்டும் கட்டுப்பட்டவர். கூட பிறந்தவட்ட மாதிரி கேட்டோம்னா உடனே அள்ளி அள்ளி கருணையா கொடுத்துருவாருங்க. குண்டா அடைக்கலம் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. அப்படிப்பட்ட பெருமை வாழ்ந்த இடங்க. உங்க பேரு? என் பேரு கந்தவடங்க. அப்பா பேரு? சடைய. அம்மா பேரு? சடச்சி. எங்கே கேள்விப்பட்ட பேரா இருக்க? உங்களுக்கு சொந்தக்காரங்க தாங்க. எங்க அம்மா எங்க அத்தை இங்கதான் கட்டி கொடுத்துருக்கேன். எங்க அப்பா நம்பிராஜே. அப்ப என்னத்த மோகினி ஒண்ணு கூட ஒண்ணு மாமன் வச்சுருங்க. எங்க முதல்ல சொல்லப்படாதா? தேடி வந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் என்னமோ ஏதோ நினைச்சுட்டேன். அப்படியெல்லாம் ஒரு விஷயம் இல்லாம வருவேன். இங்க தங்கச்சி அம்மா அனுப்பி வச்சாங்க. அப்பல வீட்டுல அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க. நல்ல சௌரியம். என் தங்கச்சியை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கீங்க. ஆமாங்க. எப்படியா தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தா சந்தா? மலையேறி போனாலும் மச்சன தெய்வம் இருக்காங்க. அப்படி மச்சன தெய்வம் நீங்க இருக்கிறவங்க அப்படி எனக்கு அப்படி இப்படி பாதையை காட்டுனீங்கன்னா நல்லபடியா பிடிச்சிட்டு போயிருவீங்க. உங்களுக்கு நான் எதுக்கு பாதையை காட்டணும்? இல்லங்க, சிறு துரும்பா இருந்தா பழுக்குத்த உதவுங்க. மீன் கொஞ்சம் நீந்தவா சொல்லி தரேன். இல்ல முடிஞ்ச அளவுக்கு முயற்சியா பண்ணி பாப்போங்க. ஆமாங்க. முருகன் மேல பாரத்தை போட்டு விரட்டுங்க. எது அகப்படுதோ பாத்துருவாங்க. நல்ல என்னங்க இது ஒரு மாதிரியான விஷயமா இருக்கு. எனக்கு இதை கொடுங்களே. இதுல என்னவா கேக்குதான்னு பாப்போம். வெள்ளிமலை புது புதுமான மொழிகள்லாம் பேசுறீங்க. இல்ல இங்க போற ஒரு மாலை பக்கத்துல வரும்போது தெரியுதுங்க. செவுட்டு மாலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அகத்தின் அளவு முகத்துக்கு தெரியுமா? விளையும் பயிர் முளையில தெரியும். முளையில் தெரியுங்க. ஆமா, முளைக்கும் போதே தெரிஞ்சிடும். அதாவது விதைக்கும் முறை முளைக்குமா முளைக்காதா அது தெரியும். அப்படிப்பட்ட அப்ப முளையிலே கிழிச்சா
அதுக்கு இருந்தா நல்லா இருக்கு. பயிர் வீலா போயிருங்க. ஒட்டியா போயிரும். ஆமாங்க. பக்கத்துல வரும்போது தெரியுது என்னுடைய தங்கை ஆத்தா இருப்பாங்கன்னு. இருந்தாலும் நான் கேட்க வேண்டிய கடமைக்கு கேட்டே ஆகணுங்க. ஒரு பிய குரவ ஆண்களே ஒரு மாங்கல கண்டீர நீங்களே. ஒரு பிய குரவ ஆண்களே ஒரு மாங்கல கண்டீர நீங்களே. வரவேற்பது கூட பண்பாங்க. அற்புதமான வரவேற்புங்க. அற்புதமான வரவேற்பு. ஏன்னா இனத்தை பண்ற முறையில அற்புதமா வரவேற்பு கொடுத்தீங்க. இறைவா முடியாத செய்ய சொல்லலாமா? எனக்கு ஒரு ஆசைங்க. நான் ஒரு 2 பாட்டு பாடுறேன். நீங்க ஆடுனா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா. நீங்க ஆட மாட்டீங்களா மாமா? நீங்க ஒரு ஆட்டா சும்மா இருக்கா பத்தியெல்லாம் அவங்க பண்ற வேலையா? அடி வந்து விட்டாய் சேலை கட்டி, வந்து விட்டாய் சேலை கட்டி, கட்டி ஓட்டி கட்டி கொண்டு போவது. நம்ம குடும்பமே வெளிநாட்டு வாத்தியார் குடும்பம் தாங்க. நம்ம அதுல கொஞ்சம் தப்பு இப்படி வந்துட்டோம். என்னமே ஏதோ நினைச்சே வந்துட்டீங்களே. இருக்கட்டும், ஏதோ உங்க தயவால ரொம்ப சந்தோஷம். நினைச்சே கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. உனக்கு தெரியலையா? அது தெரிஞ்சாத்தானே. போக போக 2 ஊத்த போக கட்டிய ஊத்த அப்புறம் எப்படி தெரியும்? ஏதாவது பழைய ஓல்டு செப்பு அப்படிதான். எங்கேயே சரக்கு பாட்டில ஒளிச்சு வச்சு தந்திருக்காப்புல. அதை கண்டுபிடிச்சு உடைச்சோம்னா சரியா போயிடும். எப்ப இந்த கேனத்துக்கு ஓரத்துல தம்பி சரக்கு நடிச்சு குடிச்சிட போறாப்புல. அங்க வர அங்க அப்ப மீன் துண்டில் மீனை பிடிச்சிட்டு இருக்காரு. அத my sister come to the stage. பாப்பா எப்போ உனக்கு போறதா? தீபாவளிக்கு காசு இல்லைன்னு இந்த ஒத்த மோதிரத்தை கட்டணும். இந்த மாதிரி 7 மோதிரம் வச்சிருக்கேன். நீங்க எங்க கலவண்டு வந்தியா? அம்மா நம்ம இடத்துக்கு வேடூர் வந்திருக்காரா? மான தேடி வந்தாரா? அவர் தேடி வந்த மன பாத்தீங்களா? பார்க்கவில்லை. சத்தியமா பார்க்கல. மான பார்க்கல, மெல்ல பார்க்கல, இல்ல பார்க்கல, சத்தியமா பார்க்கல. ஒரு தடவை கூட பேசல. வாய்ப்பு கொடுக்கல. மான பார்க்கல. பார்க்கல. உங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலை தெரியும்? என்ன இப்படி கேப்பேன் தெரியா? என்ன மசித்துக்கிடா இங்க இருக்கிய போய் தொலைக்கிட. ஐபோன் வச்சிருக்கேன். தமிழ்நாட்டுடைய பண்பாடு இருக்காங்க.
வாருங்கள் விடுபடி வருக. இவளுக்கு தலைவி என்ற தன்மை உங்களை வரவேற்பது நமது குலப்பண்பாகும். நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையை கேட்கொள்ளும் வெள்ளெடுத்து விளையாடி வேடுவர் குலமகனை வருக. தங்கள் சொல்லடுத்த உரையாடு உயிர் குணத்தவரே வருக. பறவைகளில் கரண் போல விலங்குகளில் சிங்கம் போல பாம்புகளில் அண்ணன் போல விளங்குபவரே வருக வருக. ஆயுதங்களின் வஜ்ராயுதம் போல தேவர்களின் இந்திரனை போல சேனாதிபதிகளின் முரணை போல தோற்றமளிப்பவரே வருக வருக. இந்த குறிஞ்சியில வேந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி நான் தாங்க. தாங்கள் மானை தேடி வந்ததாக தெரிவித்தார்கள். கட்டுக்காவல் வந்து காவல் இருக்கின்றோம். நீங்க தேடி வந்த மான நானும் பார்க்கல, அண்ணனும் பார்க்கல, என் அன்பு தோழியும் பார்க்கல. இருந்தாலும் உங்க மான் எப்பேற்பட்ட மான்? தேடி வந்தீங்களா, ரெட்டி வந்தீங்களா, பிடிக்க வந்தீங்களா, அல்லது துரத்தி வந்தீங்களா? உங்க மான் என்ன மானு, அது எப்பேற்பட்ட மானு, அதை எப்படிலாம் பிடிக்க போகிற விஷயத்த கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. வாங்க. வந்தாரை வரவேற்கும் பழமை தவறாது, எண்ணத்தில் கவனப்படாது, என்னவன் தன்னவன் என்று புரிந்து பொன்னாரம் போல் புகழாரம் சுற்றிய தலைவியே, முதல்ல என்ன பணிவான வணக்கங்களை சொல்லிக்கிறேன். நான் தேடி வந்தது ஒரு அற்புதமான மான்குட்டி, அழகான மான்குட்டி. அதனோட பெருமைகளையும் எடுத்து சொன்னேன். உங்க அண்ணன் இடத்துல சொன்னேன், தோழி இடத்துல சொன்னேன். அவங்க சரியான தக்க பதில் அளிக்கல. தலைவின்ற முறையில தக்க பதில் அளிப்பீங்கன்னு நம்பி வந்திருக்கேன். நம்பி மகளை என்னை எப்படி பார்க்கலாம்னா அந்த மானோட பெருமையை சொல்றீங்க. ஒரு பெண்வான் வர கண்டீரோ, அதை வெள்ளப்பிடித்து கை கொள்ள அழைத்து தேடி வந்த சின்ன குட்டி மானமா, அதை ஓடி வந்த கண்ட வேடனானமா, தேடி வந்த ஓவியர்கள் கூட இதன் அழகை வந்து வரைய முடியாங்க. கற்பனைக்கு எட்டாத காவியமான். ஏன்னா அந்த மின்னாறு மன்னர்களும் சேர்ந்து கவிப்படக்கூடிய அற்புதமான உன்னதமான வாங்க. இதை கை பிடிச்சிட்டு போனா எனக்கு சிறப்பு கிடைக்குங்க. ஆகையினால மானோட பெருமை மிகவும் அறிவான மான். என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட மான். அப்பேற்பட்ட மானு என்னுடைய மானு. குட்டி 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 ஆக குட்டி 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 கட்டிக்காரத்தனமா சுட்டித்தனமான ஒரு பேச்சு, அருமையான பாடல், நல்லதொரு தீர்மானம். மாமா வள்ளியம்மா பிடிவாதம் செய்யாதம்மா,
நல்லா இருக்கு உங்க பாட்டு. ஆமாங்க, தலைமையிடத்துல தானுங்க முதல்ல கெஞ்சி பாக்கணுங்க. சரி, நல்லவங்களா இருப்பாங்க. சரி. சிலர் வந்து முகத்தை பார்த்தாலே சொல்லுவாங்க, சிலர் அகத்தை பார்த்து சொல்லுவாங்க. ஆனா சிலர் வந்து தன்னுடைய நிழலை பார்த்து அவங்களோட குறிப்பு அறிஞ்சுக்குவாங்க. அப்படி மகாபாரதத்துல ஒருத்தர் இருக்கா இல்லங்க, நான் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள மகாபாரதத்துக்கு போயிட்டு இல்லங்க. அவருடைய தன்மை பொருந்தியது நீங்க. உங்களோட நிழலை பார்த்தாலே நீங்க குணமானவங்க, அழகானவங்க, அன்பானவங்க, நான் கேட்கக்கூடிய பொருளை வந்து கண்டிப்பாக தருவீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட சொல்றீங்க. நீங்க பேசுறதெல்லாம் நல்லாத்தான் இருக்கு. நல்ல குணமானவங்க, நல்ல அறிவானவங்க, நல்ல அன்பானவங்க, இதெல்லாம் நல்லாத்தான் இருக்கு. சரிங்க, இதெல்லாம் நல்லாத்தான் பேசுறீங்க. சரிங்க, இதெல்லாம் நல்லாத்தான் பாடுறீங்க. எல்லாம் தெரியுது. எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண என்ன பண்ண? ஆனா உங்களுக்கு அது மட்டும் தெரியலையே. எதுங்க? மானை பிடிக்க தெரியலையே. மானை பிடிக்காம வழி இல்லாம அப்படி கிடையாது. மானுங்க இருக்கிறீங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் வெள்ளிமலையில இருந்து. வெள்ளிமலைனா என்ன மலை? வெள்ளிமலை கலிகமாமலை. மயிலாய மலைங்க. கலிகமாமலையில இருந்து என்ன மலை? இது வேள்வி மலைங்க. வேள்வி மலை சாரல் தானே. ஆமாங்க. வேள்வி என்றால் யாகம் நடத்தக்கூடியவங்க, யாகம் நடக்கக்கூடியது வேள்வி. முனிவர்கள். ஆமாங்க. முனிவர்கள். ஆமாங்க. முனிவர்கள் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? நீங்க எங்க முனிவர்கள் வரக்கூடிய இடத்துல எனக்கு வேலை கிடையாதுங்க. ஆனா அந்த முனிவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வேலை இருக்கும் பொழுது நீங்க வேள்வி மலை சாரல்ல இருக்கீங்க, அவங்க வேள்வி மலையில இருக்கிறவங்க. நான் என்ன விஷயமா வந்தீங்கன்னா மேல இருக்க மலையில இருக்கீங்க. உங்க வேலையை மட்டும் நீங்க சொல்லுங்க. அதுதாங்க. நீங்க எதற்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க? மலையில இருந்து வந்தீங்க. விஷச்சந்துக்கள்லாம் நிறைய இருக்கு, மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு, கடிச்சா செத்துருவோம் அப்படின்னு ஒரு பயத்துல உங்க இடத்துல மூலிகை பொருளா இருக்குன்னு எங்க அப்பா சொல்லி அனுப்புனாருங்க. அற்புதமான வனம், அழகான வனம், தண்ணி எடுத்து குடிச்சா ஆயுள் வரலாம். மூலிகையான பொருளா இந்த இடத்துக்கு இருக்கட்டும். அதை தேடி வரும்போது இந்த மாலை பாத்தீங்க. இந்த இடத்துல எது மூலிகை சாப்பிட வந்திருக்கீங்களா? இல்லங்க, அந்த மாலை பாத்து குடிக்க வந்திருக்கீங்களா? இல்ல நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, இதெல்லாம் தேவைன்றீங்க. ஒரு மனிதனுக்கு அடிப்படை என்னங்க? இருக்கிற இடம், உடுத்த உடை, சாப்பிடுறதுக்கு உணவு, இது எல்லாமே இருக்கு. அதையும் தாண்டி உயிருக்கு மேல ஒரு விஷயம் இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் உங்க இடத்துல இருக்குங்க. அதை எடுக்க வரும்போது இந்த மாலை பார்த்தேன். பல துஷ்ட மிருகங்கள்ங்க, ஒரு 4-5 மிருகம் சேர்ந்த அந்த பெண்மான அழகான மான அது வேட்டையாட நினைக்குது. உள்ளதாங்க இருக்கு, கண்டிப்பா இருக்குங்க, இருக்குங்க. வாழ்க்கையில சொல்லுங்க, வருவதும் போவதும் இரண்டுன்னு வாங்க. சரிங்க. அப்படின்னா என்ன? ஒண்ணு இன்பம், துன்பங்க. இன்பம் இருந்தா துன்பம் கண்டிப்பா இருக்கு. இருக்குங்க. வந்தால் போகாததுன்னா பழியும் பாவம் புகழும். வந்தால் போகாது அப்படின்னா புகழும் பழியும். போனால் வராது அப்படின்னா மானமும் உயிரினுவாங்க. நம்முடன் வருவது பாவம் புண்ணியம் வாங்க. சரிங்க. அடக்க முடியாதது ஆசையும் துக்கமும் வாங்க. தவிர்க்க முடியாதது பசியும் தாகமும் வாங்க. சரிங்க. எல்லாருக்கும் சமமானது பிறப்பு இறப்புன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஏன் சொல்லுவாரு அப்படின்னா சொல்லுங்களேன். பகல்னு ஒண்ணு இருந்தா என்ன சொல்லுவாங்க? இரவுன்னு ஒண்ணு வேணுங்க. லாபம்னு ஒண்ணு இருந்தா நட்டம்னு ஒண்ணு இருக்குங்க. நஷ்டம் இருக்கணும். இருக்குங்க. இருக்கணும். இல்லாட்டி வாழ்க்கையில வெற்றின்னு ஒண்ணு இருந்தா தோல்வியில் கண்டிப்பா ஒண்ணு இருக்குங்க. நம்மள வெற்றியோட தான் போகணும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சொல்லுங்க, எல்லாத்துக்கும் எதிர்பார்த்தா சொல்றீங்க. கண்டிப்பாங்க. இருக்குன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அப்ப இல்லைன்னு ஒரு பொருள் வருங்க. அப்ப மானி இல்ல அப்படி சொல்லக்கூடாதுங்க. அப்படி இல்லங்க. ஏன்னா பெண்கள் மனதுல ஒரு ஆசை வருங்க. ஒரு காதலன் ஒரு காதலியை பாக்குறாங்க. எங்க பாருங்க, ஏங்க கொஞ்சம் பாருங்க, கோவப்படாதீங்க. கொஞ்சம் கோவப்படும் போது நீங்க உங்க முகம் சவக்கும் போது பார்க்க நமக்கே பைத்தியம் பிடிச்சிருங்க. என்ன தெரியுமா? சொல்லுங்க. கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்க ரொம்ப கோவப்பட்டீங்கன்னா குணத்தோட அந்த மாலை படார்னு பிடிச்சி தந்துருவீங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும். என்ன பொருள்? சிலிம்பங்க. சிலிம்பகம். சிலிம்பமா? ஆமாங்க. தன்மை இருக்கா? இருக்குங்க. என்ன தன்மை? அற்புதமான மந்திரத்தை பிரயோகம் பண்ணி காட்டுல இழுத்துட்டு வந்துருங்க. ஓஹோ. ஏன்னா கோபம், அகோரம், காந்தம் வாங்க 3 தன்மை உடையது. சரிங்க. இந்த 3 தன்மையில முக்கியமா குறிப்பிட்டு சொல்ல போனா காந்தம். காந்தம் என்றாலே கவரக்கூடிய விஷயம், ஈர்ப்பு விசை, வசீகரம் பண்ணக்கூடிய பொருள். அந்த பொருள் அப்பேற்பட்ட பொருளை நீங்க கையில வச்சிருக்கீங்க. நீங்க சொன்னது போல காந்த சக்தி. நாங்க எதை நினைச்சு அப்படி நீட்டினாலும் காட்டினாலும் வானா வரும், போனா போகும், உட்காருனா உட்காரு, நெல்லுனா நிக்கும். அப்பேற்பட்ட தன்மை உடைய பொருளை நீங்க கையில வச்சிருக்கீங்க. உங்க மான் குட்டிங்க இருக்குன்றீங்க. நான் கேட்கிறேன், நீங்க ஆம்பளை பிள்ளை, ஆம்பளை மையம், ஆம்பளை ஒரு திறமையான ஒரு ஆண்மகன் வந்திருக்கீங்க. வந்திருக்கீங்க அப்படின்னா உங்க மான் குட்டிங்க இருக்குன்றீங்க. உங்க சிறுமகனையுடைய தன்மை வசீகரம் பண்ணக்கூடியது. அப்பேற்பட்ட பொருளை உங்க மான் குட்டிக்கு நேர ஒரு நீட்டி ஒரு காட்டி எப்ப மானை பிடிக்க முடியாம வந்து நின்றுகிட்டு இருக்கீங்க. என்ன கேக்குறீங்க? அப்படி பிடிச்சிட்டு போயிருக்கலாம்ல. சரி, ஒரு வேறு வரை கையில என்ன பொருள் வச்சிருப்பாரு? அம்புரா துணி வச்சிருப்பாருங்க. வில்லு வச்சிருப்பாங்க, அம்பு வச்சிருப்பாங்க. ஆக வில்லு, அம்பு, அம்புரா துணி தேவை. சிவன் ஒரு வில்லு வச்சிருந்தாருல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நாகம்ங்க. சிவநாகம். மன்மத வில்லு வச்சிருந்தாரு, கரும்புன்னு சொல்லுவாங்க.
மகாவிஷ்ணு வில்லு வச்சிருந்தாரு, கோதண்டம் வச்சிருந்தாரு. மகாவிஷ்ணு வந்து சாரங்கம், சாரங்கம். ராமர் வச்சிருந்தது கோதண்டம், அர்ஜுனன் வச்சிருந்தது காந்தி காந்திமங்க. கொண்டு. இப்படி எல்லாரும் வில்லு வச்சிருக்காங்க. சரிங்க. நீங்க வேடுவர், ஆமாங்க. வேட்டையாட வந்திருக்கீங்க. வேட்டையாட வருகின்ற பொழுது எங்க அவங்க வில்லு அம்பரா துணி முத எங்க? நீங்க வேடுவர் நாங்க எப்படி நம்புறது முத? அதாங்க விஷயமே. ஏன்னா நீங்க அழகா சொன்னீங்க, இந்த அன்போட தன்மையை காட்டி நீங்க காட்டி பிடிச்சிருக்காமே அப்படின்னு. நான் வந்து யாருமே உபயோகிக்காத ஒரு விஷயத்தை தாங்க செய்ய நினைப்பேன். எனக்கு வந்து வில்லு தேவையில்ல, அம்புரா தோணி தேவையில்ல, அம்பும் தேவையில்ல. ஆனா இந்த விஷயம் இருக்கு பாருங்களேன், ஒரு கவட்டவார எடுத்து குறி வச்சு அடிச்சுக்கலாம். அதுக்கு ஒற்றுமை வேணும். அந்த இலக்குக்கும் இதுக்கும் ஒரு மனசு போட்டு அடிச்சாதே அடிக்க முடியும். அதே போல இந்த மந்திரமானது மனசுல ஜபிக்கப்பட்டாதாங்க இதோட உருவாரமே தெரியும் வெளியே. சரி, அப்ப இந்த பொருள் எதுக்கு? மாலை கண்டு மயங்கிட்டீங்க, மந்திரம் இந்த பொருளை தற்காப்புக்கு வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, ஏங்க எதையாவது பேசுறதெல்லாம் பயந்து வரும். சிங்கமுடி என்ன செய்யும்? என்ன பேச்சு? சரி, உங்க மானை எப்படி பிடிக்க போறீங்க? கையால தாங்க பிடிக்கிறாங்க. கையால யாரு பிடிச்சிருக்காங்களா? பிடிச்சிருக்காங்கல்ல, பிடிக்க போறீங்க. யாரு பிடிச்சிருக்கா? சிவபெருமான் பிடிச்சிருப்பாரு. சிவபெருமான் யாரு? அவர் இறைவன், தெய்வம் தானே. இறைவன் தெய்வ பிறவி தானே. நீங்க மனித பிறவி தானே. அவர் எப்படி பிடிச்சாரு? தாரியாவர்த்தி ரிஷிமார்கள் ஏவுகணையாக ஏவி விடப்பட்ட மான அவர் பிடிச்சாரு. ஒரு மான தலையில, இன்னொரு மான உடம்புல சரிவாரியா, இன்னொரு மான பிடிச்சாருல. அவர் கையால 2 விரலால பிடிச்சாரு. அவரோ தெய்வ பிறவி, நீங்களோ மனித பிறவி. அவர் பிடிச்சாரு, உங்களால முடியுமா? முத ஏங்க முடியாதுன்றதெல்லாம் முட்டாள்தனமாய் போயிருங்க. முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனம். ஏன்னா இப்படித்தான் பாருங்களேன், உங்களுக்கு தெரியாத ஒண்ணுல இருந்தாலும் நான் சொல்றேன். மகாபாரதத்துல கர்ணன் ஒருத்தர் பெரிய விஷயமா இருந்தாருங்க. அந்த கண்ணன் என்ன பண்ணாருன்னா, கண்ணன் இறைவன் எல்லாருக்கும் தெரியுங்க. அப்படிப்பட்ட கண்ணனாலே வாங்க முடியாத விஷயத்த கர்ணன் கொடுத்தாங்க. தன்னுடைய சாக போற நேரத்துல கூட என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய குருதியை கொடுத்து இப்ப செஞ்ச புண்ணியம், இனிமே இந்த இதுக்கு வரக்கூடிய புண்ணியம், இறைவனுக்கே மனிதன் வந்து வர கொடுத்த காலம்லாம் இருக்குங்க. இதையும் தாண்டி போனோம்னா நம்ம ஊர் பக்கத்துலங்க ஒரு கோயில் இருக்குங்க, சிவலிங்கம் இல்லாத கோயில், காளையார் இல்லாத கோயில், கொடிமரம் இல்லாத கோயில். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அப்பர் சுந்தரர் சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து மூலவரா இருக்காருங்க, காட்சி தராருங்க. அவருக்கு இறைவன் வழி கொடுத்தாருங்க. கண்ணப்பன் ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் அன்பை காட்டினாரு. அவர் வந்து அடிமையை காட்டல, அன்பை காட்டினாரு. கடைசியில என்ன பண்ணாருன்னா, வாயில வச்சிருக்க எச்சில வந்து தலைக்கு அபிஷேகம் பண்ணாரு. அவர் சாப்பிட்ட கறிய மிச்சத்தை இறைவனுக்கு படைச்சாரு. ஒரு குரு, அவர் வந்து நமச்சிவாய குருன்னு அவர் பேருங்க. அவர் வந்து காலம் முள்ள பூஜை பண்ணாரு, சிவபெருமானை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவருடைய காவல், அவருடைய விஷயம் என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து தவம் பண்ணணும், சிவனை அடையணும் அப்படின்ற 2 எண்ணத்தை வச்சிருந்தாருங்க. அதே நேரத்துல கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணாருன்னா, சிவனுக்கு வந்து பசியாத்தினா போதும்னு நினைச்சாருங்க. பசி கிடைச்சிச்சு, பசியாத்தினாருங்க. அப்படி பசியாத்தும் போது என்ன பாத்தீங்கன்னா, இறைவன் 5-6 நாள்ல காட்சி கொடுத்தாருங்க. அதே நேரத்துல இப்ப அழகா விடிய போதுங்க. இந்த விடிய போற நேரத்துல துருவ நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க. அவனுக்கு என்ன பிரச்சனைனா, துருவனுக்கு வந்து அப்பா ஒருத்தர், அம்மா 2 பேரு. ஆமா, விடிவெள்ளி பக்கத்துல இருக்க துருவ நட்சத்திரம். அப்படிப்பட்ட துருவ நட்சத்திரத்துல ஏன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய முடிவு வருங்க. அவரால் என்ன செய்ய முடியும்? தவம் செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியும். அப்ப என்ன சொல்றாரு, டேய் உன்னால இறைவனை பார்க்க முடியாதா அப்படின்றாரு. என்னால இறைவனை பார்க்க முடியாட்டி எங்க அம்மாட்ட நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னாங்க. அவங்க போட்டு கேட்ட சுனைநீதிட்ட போய் கேட்கறாங்க, அம்மா இறைவனை எப்படி பார்க்கலாம்? தம்பி நாராயண நாராயண மூச்சை புடிச்சுக்கிட்டே பேசணும்னா நாராயணன் வந்துருவாரு ஆபத்துல அப்படின்னாரு. வெறும் 5 நாள்ல இறைவனை பார்த்தாருங்க. அப்படி முடியும்ன்ற விஷயத்தை எப்படி வேணாலும் எடுத்து செய்தா அது முடியுங்க. கண்டிப்பாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எங்கயா ஒரு கூழாங்காலியும் காண, இதுல வேற 2 காலி சாணிக்கிட்டு பூதி காலி. ஒரு 1/2 மணி காம நேரம் உட்கார முடியலையா? பாடுங்க பாடுங்க. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடு
ஏன் வச்சிருக்கோம்னு ரொம்ப பகுமானமா உங்களுக்கு பாட்டு இல்ல பிள்ளை இல்ல நாங்க வச்சிருக்கோம் அவங்களோட பாட்டு பிழை உள்ளதா இருக்கே உண்மை கண்டிப்பா அவங்க என்ன சொல்றாங்க மீச மட்டும் வச்சிருந்தா ஆமலை ஆமான்னு வைக்கிறாங்க அதுக்கு சேர்ந்து வாசிக்க அருமையாக்காரே உங்கள்கிட்ட கேட்கறேன் நீங்க போட்டீங்க மீசை வைத்தவர்லாம் ஆண்மகன்னா இப்ப ஏடு வைத்தவர்லாம் எழுத்தாளரா நாங்க மீசை வச்சிருக்காங்க சொல்ல அதிகம் பேசுறவர்லாம் சொற்பொழிவாளரா செடி எடுத்தவர்லாம் நம்பிக்கையாளரா ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஆண்மகனுக்கு இவர் ஆண்மகன் முழுமையான ஆண்மகன் எப்படி சொல்ல முடியும் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா மட்டும் ஆண்மகனா கிடையாது என்ன காரணம் பாருங்களே ஒரு ஆண்மகனுக்கு எந்த ஒரு ஆண்மகனா இருந்தாலும் பெற்ற தாய் தந்தைய கடைசி வரைக்கும் கஷ்டப்பட விடாம கண்கலங்க விடாம யார் ஒருவர் காப்பாத்துறாரோ அவர் தான் முழுமையான ஆம்பளை பிள்ளை அதை விட்டு மீசைய வச்சு ஆம்பளை சொல்லிட்டு தெரிய முடியுமா ஏன்னா காயத்ரிக்கு மந்திரம் இல்லை காசிக்கு சமமான சேத்திரம் இல்லை கங்கைக்கு சமமான தீர்த்தம் இல்லை ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை தாய்க்கு சமமான கோவிலும் இல்லை என்றாங்க உலகத்துல எத்தனை தெய்வம் இருக்கலாம் எத்தனை தெய்வம் இருந்துட்டாலும் நம்மளுக்கு முதல் தெய்வம் யாரு நம்ம தாய் தந்தை நம்மளுக்கு முதல் தெய்வம் அதுக்குதான் வள்ளுவர் தந்தவை 1330 குறள் கொடுத்திருக்காரு இந்த 1330 குறள் கொடுத்திருந்தாலும் அதுல முதல் குறள் என்ன எழுதியிருக்காரு அவரோட தாய் தகப்பனை பாருங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதல் ஆதி பகவான் யாரு அவரோட அப்பா பெற்ற தாய் வந்து பேரவே முதலிடத்துல வச்சிருக்காரு அப்ப பாருங்க எத்தனை தெய்வம் இருந்துட்டாலும் நம்மளுக்கு முதல் தெய்வம் நம்மளை பெற்ற தாய் தந்தை தானே அப்படின்றாங்கல்ல அப்ப மீசை வைத்தவரெல்லாம் ஆண்மகன் சொல்ல முடியுமா பெற்ற தாய் தந்தையை காப்பாற்றணும் 1 கோடி ரூபாய்க்கு பங்களா மாதிரி வீட கட்டி வச்சுட்டு அன்னை அதை கொண்டு போய் அம்மாவை கொண்டு போய் அனாதை இல்லத்தை கொண்டு போய் சேர்த்தா ஆம்பளையா ஒரு சில பேர் இருக்காங்கல்ல கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிற ஆம்பளையா தாய்க்கு தாரம் இருக்காங்க தாயும் பார்க்கணும் தாரத்தையும் பார்க்கணும் பெத்த புள்ள குட்டியும் பார்க்கணும் அதை விட்டு சும்மா ஊதாரித்தனமா தெரிஞ்ச ஆம்பளைன்னு சொல்ல முடியுமா வீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையாமா அதனாலதான் சொல்ல வரேன் அதனால வீச மட்டும் வச்சிருந்தா வீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையாகுமா உனக்கு இறங்கலையா அதை மட்டும் வச்சிருந்தா காணாத வேணலாம் கத்தலாம் கற்றமன் கோணாமல் வாய்ந்திரவ கூடாது நான்வருப்பன் ஞானாமல் பேச்சு பேச்சென்று வெறுமூனை வந்தாலும் கீர்த்தி கீச்சென்றுமா கிளிப்பிள்ளை அப்படின்னு சொன்னதே சொல்லுமா கிளிப்பிள்ளை மானுங்கதான் இருக்கு 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 இருக்குன்னு ஆமா ரொம்ப கிறுக்கா இருக்கீங்க போல மான் இங்க தானங்க இருக்கு மான் இருக்கான்னு சொல்லுங்க வீட்டு வாங்க வீடு உள்ள இருங்க எப்ப மான் இருக்கா யாராவது சொல்லுங்க மானுங்கதான் நிக்குதா இங்கதான் நிக்கிதுட்டாங்க நானால இருக்குங்க எப்ப முடிச்சபடியப்பா அப்படி சொல்லு சிங்க முடிச்சிங்க அப்படிப்பட்ட மான் முடியா மானுங்கதான் இருக்கா நிக்குதா சரி மானுங்கதான் நிக்குது அண்ணன் சொல்ல மாதிரி மானுங்கதான் இருக்கு ஆனா கொடுக்க முடியாதுல்ல கொடுக்க முடியாது கொடுத்து பழகுங்க கொடுத்தாங்க பிரச்சனை இல்லாம மானுங்கதான் இருக்கு கொடுக்க முடியாதுன்னு ஏன் சொன்னேன் சொல்றீங்க இந்த மானை பிடிப்பதற்கு தகுதி இருக்கு ஒரு தகுதியான ஆம்பளை பிள்ளையா ஒரு திறமையான ஆம்பளை பிள்ளையா ஒரு திறமையான வேடுவரா அப்படின்னு நான் சோதிக்கணும்ல உங்களை சோதிச்சு பாக்கணும்ல கண்டிப்பா பாக்கணும் இப்ப நான் கேட்கிறேன் ஒரு சின்ன கேள்வி அப்பமா கேளுங்க இருங்க நான் நல்லா கேட்பேனே நல்லா கேளுங்க நல்ல விஷயமா ஒரு விஷயத்தை மட்டும் என்னப்பா பெண்கள் வந்து எனக்கு காயத்துக்கு முன்னால தொடர்ந்து போட்டு போறேன் எப்படி கேட்டாலும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் கேளுங்க உதுத்துட்டீங்களா உதுத்தாதான் இந்த இடத்துக்கு வர முடியும் பக்கத்து ஊர் தான் கேள்வியை நல்லா கேளுங்க அவர் பக்கத்து ஊர் தான் மெதுவா போட்டுட்டாரு அந்த சரி நன்றி தலைவா சரி இருக்கட்டும் நான் கேட்கிறேன் ஒரு பருவமனை மங்கை தாயிரு சேர்ந்த கோவில் மலை தந்தை சொல்விக்க மந்திரமலை அப்பாவுடைய பேச்சை கேட்டு அப்பாவுடைய வேண்டுதல் காரணமாக என்னுடைய கடமையை செய்வதற்காக இங்க வந்து பருவமனை மங்கை காவலுக்கு வந்திருக்கேன் சரிங்க இதே போல ஒரு பெண்ணு பருவம் அடைந்தா 5 நாள் சரிங்க இருப்பா வயசுக்கு வந்து என்னம்மா நீதானா என்ன உனக்கு இறங்கலையா ஐயோ கடவுளே மிச்சம் கிச்சம் வச்சிருந்தா இன்னும் குடிச்சிட்டு போய் அடுத்து சிரிக்கிறேப்பா உலகத்துக்கு ஒரு பெண்ணை பருவம் அடைந்தா 5 நாள் சரிங்க அதே பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தால் 10 நாள் அந்த பெண்ணை புள்ள குட்டி பார்த்தா 6 நாள் சரிங்க இது என்ன கணக்கு இது கணக்கா
இல்ல கணக்கில பிணக்கில்லாம நீங்க சொல்லுவீங்க நீங்க சொல்றீங்களா? சொல்றேனுங்க கேளுங்க. சொல்லுங்க கொஞ்சம் கோவிச்சுக்கிறாம கேளுங்க. எனக்கு சொல்லுங்க. சொல்லணுமா வேணாமா? சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லணும். இங்க வாருங்க. நாளைக்கு இந்த ஊர் பக்கம் நீங்க வர முடியாது. சொல்லிடுவா. நாளைக்கு காலையில இதுதான் போனோம். சொல்லலாம் ரிப்போர்ட் கேட்டு போடுவாங்க. இப்பயே நம்ம கிளம்பி போக முடியாது. அதனால இவங்களுக்காண்டி நான் ஒரு விஷயத்த சொல்றீங்க. நீங்க கொஞ்சம் கோவப்படாம பக்குவமா நடந்துக்கங்க. இப்ப நான் ஒரு வயசு பையன், நீங்க உண்மைக்கு அழகான வயசு பொண்ணு. அண்ணன் தம்பி நம்ப கூடாதுன்றது இதுலதான் தெரியுது. மாமா உங்களுக்காண்டியா பொருங்க, எங்களுக்கு தெரியும் எவ்வளவு அளவு எடுத்துன்னு. அப்ப இல்ல அழகா இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் பொறாம அப்படி சொல்லுங்க. அப்ப இல்ல ஏதோ உங்களுக்கு என் மேல கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. என்னப்பா? அதுக்குதான் ஆரம்பத்துல சொல்லி கோவப்படாதீங்க. அதையே ஒரு மாதிரி காதல் வந்துருச்சு. காதலா? காதல் என் மேல உங்களுக்கு காதல் வந்துருச்சு. இந்த திருவிழா நடக்குது, கூட்டத்துல நீங்க அங்க நிக்கிறீங்க, நானும் இங்க நிக்கிறேன். நான் கேக்குறேன் இருங்க. கதை சொல்றது சரி. ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையன் இருந்தாங்க. அந்த ரெண்டு பேரும் காதலனா இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் கூட்டத்துல அங்க நின்றாங்க இங்க நின்றாங்க அப்படி சொல்ல வேண்டியதானே? சுட்டி காமிச்சு சொல்றீங்க. எங்க பக்கத்துல நிக்கிறேன், உங்ககிட்ட தாங்க உண்மையை சொல்லணும். அப்ப நீங்க என்னை பார்த்து வெட்கப்படுறீங்க. நீங்க இப்படி கதை பேசுறீங்க, நீங்க இப்படி கதை பேசுற சரி. அப்புறம் திருப்பிக்கிட்டு நான் நல்லா கதை விடுவேன். ஏதோ விட்டு போங்க, எதையாவது விட்டு போங்க. ஆகையினால நீங்க என்னை பார்த்து கொஞ்சம் வெட்கப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க கையை பிடிக்கணும்னு ஒரு ஆசை வரும் எனக்கு. அதுக்கு வாசிக்கிறாங்க. அப்ப உங்க கையை வந்து பிடிக்கும் போது நீங்க ஓரத்துல அப்படி ஒதுங்கி நிப்பீங்க பாத்தீங்களா, அது அஞ்சிருதுங்க. என் மேல காதல் வந்தது உங்களை கையை என்ன கரகமா 5 நாளுங்க. கதையே கதை போல சொன்னா ஒழுக்கமா நாடகத்தை முடிப்பேன். சரி, 8 மணி ஆனாலும் நான் விட மாட்டேன். நான் அதுக்குதான் கோவப்படாதீங்க. என்ன நீங்க எங்கேயே உட்காந்துருப்பீங்க, நாங்க கிளம்பிடுவோம். பக்கத்துல எல்லாம் இருக்கு, சௌரியத்துக்கு உட்காந்துருப்பாங்க. அப்ப உங்க கையை பிடிக்கும் போது ஒரு அச்சத்தோட நிப்பீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேரு 5 நாளுங்க. வெட்கப்படுறீங்கல்ல, சொல்லுங்க. பொதுவா இந்த ஒரு பெண்ணு பருவம் அடைஞ்சா 5 நாள் அப்படின்னா, ஆண்களை பார்க்கின்ற போது 5வது. என்னைய போல ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து அதை தேவை சொல்றேன், தலை உடைந்து என்னைய மாதிரி அற்புதம். அப்படி உங்க கையை பிடிக்கும் போது நீங்க ஒரு அச்சத்தோட நிப்பீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேரு தாங்க 5 நாள். 5 நாள். அப்ப இது நாள் கணக்கு கிடையாது. நாள் கணக்கு கிடையாது. அதே பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தால் 10 நாள் என்ன? உங்க கையை நான் பிடிச்சிட்டு திருமணம் கையை பிடிச்சி கோமகுண்டத்தை சுத்தி வர வழக்கம் தானேங்க. அப்ப 10 நாள் அப்படின்றனால 10 நாளுங்க. எப்ப இன்னைக்கு இவங்க 6 மணி இருந்து அத்தாச்சி இல்ல பழகு. அப்ப 10 நாளுங்க. அதே நேரத்துல உங்க மனசுக்கு திருப்தியா இல்ல, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா ஆறுதல் பாருங்க, சப்பாடி நம்ம பிறவி பிறனை அடைஞ்சிட்டோம்டா ஈஸ்வரா அப்படின்னு படுத்துவீங்களா? நான் கேட்கிறேன், சொல்லுங்களேன். நாரதர் வந்தாரு புருஷே பொண்டாட்டின்னு கதை சொல்றாரு. சரிங்க. எப்ப நீ வந்து நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க பொண்டாட்டி நான் புருஷே நீங்க காதலி நாங்க காதலன் இப்படித்தான் கதை பேசுவீங்களா? எங்க நீங்க கேட்டது பெண்ணை பத்தி. சரி, அப்ப பெண்ணுக்கு உண்டான விஷயங்கள்லாம் வரும்பொழுது கூட ஒரு ஆடவர் வந்தாதாங்க அதுக்கு அழகா இருக்கு. ஆணு பெண்ணு சேரல அழகு இருப்பாங்க. பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. சரிங்க. ஆனா நீங்க செய்க சரியில்லையே. அப்படி என்னைக்குமே தவறா போக மாட்டேனுங்க. சரி இருக்கட்டும், சொல்லுங்க. ஒரு பெண்ணை பருவம் அடைஞ்சா 5 நாள் அப்படின்னா, ஆண்களை பார்க்கின்ற போது 5 நடப்பது. வயதுக்கு வந்துட்டா ருவாயிட்டா அப்படின்னா ரொம்ப பக்குவமா ஆண்களை பார்க்கின்ற போது 5வது. அதான் 5 நாள். நாள் கணக்கு கிடையாது. அதே பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தால் அப்படின்னா 10 நாள் அப்படின்னா கணவரை கைப்பற்றினால் அது நாள் கணக்கு கிடையாது, கைப்பற்றினால் கைப்பற்றுவது. அதே பெண்ணை திருமணம் அதே பெண்ணு புள்ள குட்டி பெற்ற 6 நாள் அப்படின்னா நான் தாய்மை அடைந்து விட்டேன். இனிமேல் யாரு ஊர் உலக எதுவும் பேசாது, தவறா எதுவும் பேசாது, நான் தாய்மை அடைந்து விட்டேன் அப்படின்னு இந்த மனம் மாறினால் அது வந்து நாள் கணக்கு கிடையாது, மனம் மாறினால். ஜோரா கை தட்டுங்க. அற்புதமான விஷயம்னா இவங்க வந்து எப்படி சொல்லிருக்காங்கன்னா, ஒரு பெண் வந்து முழுமையான வாழ்க்கை எப்ப அடைய போறா அப்படின்ற ஒரு விஷயத்தை 3 வரிகளை சொல்லிருக்காங்க. அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. எல்லாம் தெரியுது, சரிங்க. அசலாம் தெரியுது, சரிங்க. ஆனா இசு தெரியலையே. எசுங்க, அசுதாங்க மாமா. எசுங்க மாமா. மான பத்தி அந்த ரொம்ப கொணட்டுறீங்க போங்க. இல்லங்க, உங்களை இருக்க ஒரு மேடையில வச்சு உரிக்கிறேன் நான். சரிங்க. எது கவலைப்பட மாட்டீங்க. சரி வாங்க. கேக்குறேன், மான பத்தி உங்களுக்கு தெரியும். ஏதோ தெரியுங்க. வேட்டையை பத்தி தெரியும். வேட்டையில எத்தனை வகையான வேட்டை இருக்கு? 5 வகை வேட்டை. ஆளிடம், மண்டலம், மகாமண்டலம், பிரத்யாடம், வைசாசம் என்று சொல்லக்கூடிய 5 வகை வேட்டை இருக்கு. இருக்குல்ல? 5 வகை வேட்டையில ஒரு தாயாகப்பட்டவர் தன்னுடைய குழந்தைக்கு முதலில் சொல்லிக் கொடுத்த வேட்டை என்ன வேட்டை? வேட்டைக்காரி என்ன வேட்டை?
அதான் கன்னி வேட்டை. கன்னி வேட்டைங்க. ஹரிஹர சுந்தர ஐயப்பன் ஆலயத்துக்கு போறோம்ல, ஆமாங்க. முதலில் மாலை அணிந்து போறவங்களை என்ன சொல்லுவாங்க? கண்ணசாமி சொல்லுவாங்கல்ல. சரவணா போயிருக்கியாப்பா? காரணம் இருக்கு. ஆமா, அதனால மானை பத்தி உங்களுக்கு தெரியும், தெரியுங்க. வேட்டையை பத்தி தெரியும். தெரியுங்க. மானுக்குரிய அங்க லட்சணம் அடையாளத்தை சொல்லுங்க பார்க்கலாம். இதை சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க விடுங்க. கேளுங்களேன். மானுக்குரிய அங்க லட்சணம் அடையாளம் கேட்டா பெண்ணோட அடையாளம் என்னோட அடையாளத்தை சொல்லுங்க. உங்களோட அடையாளம் உங்களை தான் இருக்காது. ராஜா கண்ணு போகாதப்பா கூப்பிடுங்களேன். ராஜா கண்ணு போகாதப்பா இதெல்லாம் நல்லாத்தான் பாடுறீங்க. உமா மகாலிங்க மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இந்த ஆட்டம் போட வேண்டியதானே. பெண் இல்லை அதான் போயிட்டார்ல போகாதன்னு உடனே சொல்லிவிட்டு அவர் போயிட்டாரு சாமியை கும்பிடா.
நம்ம பசுமன் ஊனாமுத்திராமனுக்கு தேவர் போலை பாடுவோம். அப்பநாட்டு சீமையிலே கண்டெடுத்த தங்கமடி பாடுவாங்க. சரி பள்ளி உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு ஒரு வர வேண்டும். உலக மக்கள், நாட்டு மக்கள், தெய்வான வள்ளி, தெய்வயானி வள்ளி அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன். தெய்வயானி வள்ளி என்பதை தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானே வள்ளி தெய்வான போற்றும்படி வனம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக நான் இருப்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாவே கிடைக்க வேண்டும். முருகா கிடைக்குமா? கண்டிப்பாங்க. நீங்க கேட்டது போல வள்ளி தெய்வானை சேனாதிபதி முருகனுடைய உலகத்தோர் அடைக்கிறேன். முருகா முருகா கட்டிமலாம். பாட்டு பாடினாங்க, மறுபடியும் பாடலாம். தென்பாண்டி நாட்டினிலே தேவர் மகாட்சிமையிலே நம்ம தேவர் மகாட்சிமையிலே தேசெல்லாம் புரிஞ்சவராம் தெரிஞ்சுக்கராசா தெய்வீக திருமகனாம் புரிஞ்சுக்கராசா தேசெல்லாம் தெரிஞ்சவராம் புரிஞ்சுக்கராசா தெய்வீக தேவரவே புரிஞ்சுக்கராசா
ரகுபதி ராஜவராஜாராம். ஆமா மறக்க முடியுமா மருதிவரை மறக்க முடியுமா மறக்க முடியுமா மருதிவரை மறக்க முடியுமா நினைத்த மனதிலே கண்ணீர் சுரக்கும் நினைத்த மனதிலே கண்ணீர் சுரக்கும் இனித்து உயிர் ஆபத்தில் வழி மலரி மறக்க முடியுமா மருதிவரை மறக்க முடியுமா அவரை மறக்க முடியுமா மருதிவரை மறக்க முடியுமா உட்கார்ப்பா எத்தனை காலையில் அத்தனையும் கட்ட சித்தர் அவர் அல்லவா எத்தனை காலையில் அத்தனையும் கட்ட சித்தர் அவர் அல்லவா இத்தரை நீரிலே சத்திய வாழ்ந்தவர் புத்தன் பிற கொள்ளவா சத்தியவான்மகள் புத்தம் பிற கொள்ளவா அவரை மறக்க முடியுமா மருதிவரை மறக்க முடியுமா வெற்றிக்கு வந்தவர் வீரத்திற்கு இல்லையே மறக்க முடியுமா மறைவு பகுதியை மறக்க முடியுமா மறக்க முடியுமா மருதிவரை மறக்க முடியுமா இந்த மனதில் கண்ணீர் சுரக்கும் அனைத்து உயிருக்கும் அவர் திருவடி மலரி மறக்க முடியுமா மருதிவரை மறக்க முடியுமா அவரை மறக்க முடியுமா மருதிவரை மறக்க முடியுமா ரகுபதிராகவராயாராம் பதீஷ்ட பாவன சீதாராம் ரகுபதிராகவராயாராம் பதீஷ்ட பாவன சீதாராம் ரகுபதிராகவராயாராம் பதீஷ்ட பாவன சீதாராம் 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 தகத்து தீட்டி சமரசம் தமிழ் போட்டி போட்டி போட்டி